நாளை பங்குனி முதல் நாள் மார்ச் 15 ஏகாதேசி விரதம். விரதங்களிலேயே மிகச் சிறந்ததாக கருதப்படுவது ஏகாதேசி விரதம். ஏனெனில் மற்ற விரதங்கள் நாம் கடைபிடிக்கும் போது நாம் வாழும்போது நடக்கின்ற துன்பம்தான் நமக்கு தீரும். ஆனால் ஏகாதேசி விரதமானது நம் வாழ்ந்து முடித்த பின்பு வைகுண்ட பதவி அடைவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. எனவே நாம் பக்தியுடன் இந்த ஏகாதசி விரதத்தை இருப்போமானால் அந்த பெருமாள் நமக்கு கேட்டதையும் கொடுப்பார், கேட்காததையும் கொடுப்பார். நாம் எதிர்பார்த்ததை மீறியே நமக்கு நன்மைகள் வந்து சேரும். ஏகாதசி விரதத்தில் சில விஷயங்கள் முக்கியமாக பார்க்கப்படுகின்றன. முக்கியமாக அன்று பட்டினி விரதத்தோடு சேர்ந்து மௌன விரதமும் கடைபிடிக்கப்படுகிறது. பட்டினி விரதம் நம் உடல் தூய்மைக்கு என்றால் மௌன விரதம் நம் மன அமைதிக்காகும். மனதில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அமைதியாக வைத்துக்கொண்டு பெருமான் ஒருவரே சிந்தனை என்ற நோக்கோடு இருந்தோம்னால் நம் மனதும் தூய்மைப்படும். இந்த ஏகாதசி விரதமானது முன் இரவிலிருந்தே ஆரம்பித்துவிடும். அதாவது ஏகாதசி முன்னால் இரவிலிருந்தே பட்டினியாக ஆரம்பிக்க வேண்டும். அல்லது ஏதேனும் பால் பழம் மட்டும் அருந்துவிட்டு மறுநாள் காலையிலிருந்து விரதத்தை ஆரம்பித்து அன்று இரவு முடிக்கக்கூடாது, மறுநாள் காலை தான் முடிக்க வேண்டும். அதாவது ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதிசை தான் இந்த விரதத்தையே நாம் முடிக்க வேண்டும். ஆக இத்தகைய அருமையான விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு நன்மைகள் பல கோடி வந்து சேரும். உடல்நிலையாலும் இன்ன பிற விஷயங்களாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்காமல் போனாலும் ஆவியில் வெந்த உணவினை தவிர்ப்பது நல்லது, அரிசியில் செய்த உணவினை தவிர்ப்பது நல்லது. ஏகாதசி அன்று பெருமாளுக்கு துளசி மாலை சூடுவது வழக்கம். ஆனால் அந்த துளசியை முன்னமே கிள்ளி வைப்பது நல்லது. அன்று கிள்ளக்கூடாது. ஆனால் கடையில் வாங்கி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. வீட்டில் பூஜை செய்ய முடியாதவர்கள் நேரடியாக பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கு அமர்ந்து அமைதியாக உங்கள் தியானத்தை நீங்கள் தொடருங்கள். பெருமானாகப்பட்டவர் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் விளைவிப்பார். நன்றி. வாழ்க வளமுடன்.